எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு சிறுமி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ்பிபியுடைய பாடலை மூச்சு விடாமல் பாடல் பாடியிருக்கிறாங்க. இதை பார்த்த அபிஷேக் அவர்கள் மனம் குளிர்ந்து பாராட்டியிருக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட அந்த சிறுமி சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னை பாராட்டுறதை விட என் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேக் அவர்களும் அந்த சிறுமியும் சேர்ந்து நம்முடைய எஸ்பிபுடைய ஒரு பாடலை மூச்சு விடாமல் பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சித்ரா அம்மா கண்கள் கலங்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இந்த இரு சிறுமிகளை பற்றியும் அப்படி என்ன அந்த ஒரு விஷயத்தை சித்ரா அம்மா சொன்னாங்கங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பிரபலமாக போயிட்டுருக்கிற விஷயம் இன்னும் 2 நாளில் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரப்போகுது. எல்லாருமே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக மிக பெருமளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஷோவுக்குமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடையாது. ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் எப்பெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்களோ டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. நேயர்களே, நாம் ஒரு விஷயத்தை பாராட்டியே ஆகணும். என்னதான் அபிஷேக் அவர்கள் இவ்வளவு புகழில் இருந்தாலும் இவ்வளவு சிறு வயதிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னை மாதிரி திறமை படைத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே ஆர்வம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, ஒரு இராணுவ வீரருக்கு, ஒரு முதியவருக்கு, ஒரு தெய்வீக பாடலை மனமுருகி பாடக்கூடிய ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்த ஒருவருக்குன்னு பல பேருக்கு தன்னுடைய புகழ் மூலமாக அவங்களுக்கும் அவங்களுடைய திறமையை மக்களுக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு ஏழை சிறுமி பார்த்தீங்கன்னா எஸ்பிபியுடைய பாடலை மூச்சு விடாமல் பாடியிருக்கிறாங்க. அதை அபிஷேகம் பார்த்த உடனே அந்த பாப்பாவை எப்படியோ கண்டுபிடிச்சி, நீங்கள் சூப்பராக பாடியிருக்கிறீங்கன்னு பாராட்டியிருக்கிறாங்க. அந்த பாப்பா அதை விட எனக்கு சந்தோஷம், நம்ம 2 பேரும் சேர்ந்து எஸ்பிபியுடைய பாடலை மூச்சே நிறுத்தாமல் ஒரு பாடல் முழுக்கவே பாடி பார்க்கலாம். ஏன்னா நீங்களும் அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கிறீங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன், சூப்பராக இருக்குது, வேணா அப்படி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு இருவரும் சேர்ந்து இரு குழந்தைகளும் எஸ்பிபியுடைய ஒரு பாடலை மூச்சு விடாமல் பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கி சோசியல் முழுக்கவே ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லாருமே சொல்கிற விஷயம் எஸ்பிபியவே மீண்டும் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சித்ராமா அதை பார்த்த உடனே சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் இசையில் தோத்துருச்சோ அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ திரும்ப வந்துருச்சு. நம்முடைய இசை இந்த அபிஷேகாவுடைய பாப்பாவால், இந்த மாதிரி சிறு சிறு குழந்தைகளால் மீண்டும் தமிழ்நாட்டுடைய இசை உச்சத்தை அடையும் நம்பிக்கை இருக்குன்னு அழுதுட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.